வணக்கம். எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புக்கும் பின்னால் அவசியம் இருக்கக்கூடிய அதே நேரத்திலே ஆபத்தும் மறைந்திருக்கிறது என்பதை நம்மால் மறந்துவிட முடியாது. கத்தியை பயன்படுத்தி கத்தரிக்காயை வெட்ட நினைக்கின்ற பொழுது கவனக்குறைவாக இருந்தால் அது கட்டை விரலையும் சேர்த்து வெட்டி விடுகிறது அல்லவா? அதுபோல கைபேசியும் கணிப்பொறியும் இன்றைக்கு காலத்தின் கட்டாயம். ஆனால் கைபேசி இணைப்பை காதிலே மாட்டிக்கொண்டு கண்ணியர் காளையர் கூட்டம் கவைக்குதவாத விஷயங்களை எல்லாம் கேட்டபடி காலத்தை கடத்தி கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது நம்மால் கவலைப்படாமல் இருக்க முடியவில்லை. வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய வாசகங்களை எல்லாம் வாசித்து முடிப்பதற்குள்ளாகவே இவர்களுக்கெல்லாம் வயதாகிவிடும் போல் இருக்கிறது. முன்பெல்லாம் பாதையிலே தனக்குத்தானே பேசி கொண்டு போவோரை பைத்தியம் என்று சொல்லி 10 அடி தள்ளி போவோம். ஆனால் இப்பொழுது பாதையில் பயணம் செய்யும் பாதி பேர் அப்படித்தான் போகிறார்கள். அதனால் உண்மை பைத்தியத்தை உணர்ந்து நம்மால் ஒதுங்கி கூட போக முடியவில்லை. முன்பெல்லாம் பிள்ளைகள் ஓடுவார்கள், ஒளிவார்கள், உயரத்திலே ஏறுவார்கள், அங்கிருந்து கீழே குதிப்பார்கள். ஆக உடலுக்கு ஒரு பயிற்சி இருந்தது, மனமும் மூளையும் சுறுசுறுப்பாக வேலை செய்தது. ஆனால் இப்பொழுது பிள்ளைகள் கட்டிலே காலை நீட்டி படுத்துக்கொண்டு கைபேசியை பார்க்கிறார்கள், அல்லது கவிழ்ந்தடித்து படுத்துக்கொண்டு கணிப்பொறியை நோக்குகிறார்கள். அப்படி அதிலே என்னதான் பார்க்கிறார்கள் கேட்கிறார்கள் என்று எட்டி பார்த்தால் அவசியமில்லாத விஷயங்கள், அர்த்தமற்ற விவாதங்கள், தெளிவில்லாத செய்திகள், தேவையில்லாத சிந்தனைகள், தலையை அடமானம் வைத்தாவது தமிழ்நாட்டிற்கு காவிரியிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து விடுவதாக ஒரு கூட்டம், தலையே போனாலும் சரி தமிழ்நாட்டிற்கு மட்டும் தண்ணீரை திறந்து விட மாட்டேன் என்று இன்னொரு கூட்டம், இதற்கு நடுவிலே சினிமா செய்திகள், சிற்றின்ப சிதறல்கள், எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே போதித்திடாத தொலைக்காட்சி தொடர்கள். ஆக இப்படி கைபேசியை பார்த்து பார்த்து கண்கெட்டு போகிறது. கைபேசி இணைப்பை காதிலே சொருகி காது கேட்கும் திறனை இழக்கிறது. முன்னுக்கு பின் முரணான செய்திகளால் மூளை ஒருபுறம் முழங்கி போகிறது. ஆக மொத்தம் முகத்திலே உள்ள மொத்த உறுப்புகளோடு மூக்கை தவிர மூளை உட்பட அனைத்துமே முடங்கி போகக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. இவற்றையெல்லாம் யோசிக்கும் போதுதான் இன்றைய இளைய தலைமுறை எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதே நமக்கு புரியாமல் போகிறது. அமைதியை தேடி ஆலயத்திற்குள்ளே போனால் அங்கே ஆலய மணியின் ஓசையை காட்டிலும் அலைபேசி எழுப்பக்கூடிய ஓசைதான் அதிக அளவிலே காதிலே விடுகிறது. அது மாத்திரமல்ல, சிவனோடு சேர்ந்து செல்ஃபி எடுத்துக் கொள்ளாத குறையாக, பார்வதி தேவியை பக்கத்திலே உட்கார வைத்து படம் பிடித்துக் கொள்ளாத குறையாக, இந்த அலைபேசியை வைத்துக் கொண்டு இவர்கள் ஆலயத்திற்குள்ளே காட்டக்கூடிய அலப்பறைகள் ஏராளம். அரை மணி நேர அவகாசத்தை கூட ஆண்டவனுக்காக அர்ப்பணிக்க முடியாமல் அத்தனை முறை இவர்கள் கைபேசியை கண்காணிக்கிறார்கள். அப்படி எனக்கு ஒன்றுதான் புரியவில்லை, இந்த நாட்டிலே அரை மணி நேரத்திலே என்னதான் நடந்துவிடப் போகிறது? ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த பூமி ஓடுவதை நிறுத்திவிட்டு ஒரு இடத்திலே போய் உட்கார்ந்து விட போகிறதா? அல்லது சுனாமி வந்து அதனுடைய சொரசொரப்பான நாட்டுக்கு சொந்த பந்தங்கள் எல்லாம் இரையாகி விட போகிறதா? அல்லது பூமி பிளந்து பூகம்பம் வந்து மக்கள் சமூகம் மண்ணுக்குள்ளே மறைந்து விடத்தான் போகிறதா? அப்படியே ஏதாவது ஒரு இயற்கை இடர்பாடு ஏற்பட்டாலும் கையிலே உள்ள இந்த கைபேசி தான் நம்மை எல்லாம் காப்பாற்றி விடத்தான் போகிறதா? ஆண்டவனுடைய சன்னதியிலே அந்த அரை மணி நேர அவகாசத்தை கூட அர்ப்பணிக்க முடியாமல் இந்த அறிவியல் சாதனங்கள் எல்லாம் மனிதனை எப்படியெல்லாம் அடிமையாக்கி விட்டது பார்த்தீர்களா? இவர்களாவது வளர்ந்த பிள்ளைகள், வாழ்க்கை இவர்களுக்கு வழிகாட்டக்கூடும், காலம் இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடும் என்று சொல்லி நம்மை விட்டு விடலாம். ஆனால் கைபேசியை கொண்டு போய் கைக்குழந்தையிடம் கொடுத்து விட்டு கவலை இல்லாமல் இருக்கக்கூடிய பெற்றோர்களை எந்த கூட்டத்திலே சேர்ப்பது? கைபேசியை கொண்டு போய் கைக்குழந்தையிடம் கொடுப்பதும் கூரான ஆயுதத்தை கொண்டு போய் குழந்தையின் கையில் கொடுப்பதும் ஒன்றல்லவா? பளபளக்கும் பட்டாக்கத்தியை கொண்டு போய் பைத்தியத்திடம் கொடுத்து அதை பாதையிலே பவனி வர செய்தால் என்ன ஆகும்? முன்பெல்லாம் தாய்மார்கள் நிலவை காட்டி, நெல்லு சோறு ஊட்டி, தனக்கு தெரிந்த தாலாட்டு பாடல்களை எல்லாம் பாடி காட்டி குழந்தைகளை தூங்க வைப்பார்கள். ஆனால் இப்பொழுது எங்கோ யாரோ யாருக்காகவோ யாரையோ மனதிலே நினைத்து பாடிய பாடல்களை எல்லாம் கைபேசியிலே காட்டி கைக்குழந்தையை தூங்க வைக்கிறார்கள். பச்சை மண் என்றும் பாராமல் இன்றைக்கு விஷ விதைகளை எல்லாம் விதைத்து கொண்டிருக்கின்றோம். அந்த விதைகளெல்லாம் விருட்சமாக வளர்ந்து வேர் பிடித்துக் கொண்டு விட்டால் அந்த ஆணி வேரை பிற்காலத்தில் அசைக்க முடியாமல் நாம் அவஸ்தைப்பட போகிறோம். ஒரு நிலையிலே அந்த கைபேசி காணாமல் போனாலோ, அல்லது பழுதாகி போனாலோ, அல்லது பயன்பாட்டிற்கு யாராவது எடுத்துக்கொண்டு போய்விட்டாலோ அவ்வளவுதான். அந்த குழந்தை அன்று முழுவதும் சாப்பிடாமல் சண்டித்தனம் செய்யும், தூங்க முடியாமல் துவண்டு போகும், அழுது அடம் பிடித்து அக்கம் பக்கம் உள்ளோரை எல்லாம் அழைத்துவிடும். மீண்டும் அந்த கைபேசியை கண்ணால் கண்ட பிறகுதான் கண்ணை மூடியே நிம்மதியாக தூங்கவே ஆரம்பிக்கும். இதனால் அந்த குழந்தை இன்னொரு கெட்ட பழக்கத்தையும் கற்றுக்கொண்டு விடுகிறது. ஆக கண்ணீரை காட்டி காரியத்தை சாதிக்கும் கலையை கைக்குழந்தைக்கு நாமே கற்றுக் கொடுத்து விட்டோம். முன்பெல்லாம் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தார்கள்.
பிள்ளைகளை பார்த்துக் கொள்வது, பராமரிப்பது, பக்கத்திலே இருப்பது, பால் சோறு ஊட்டுவது, படுக்க பண்ணுவது, இவை அனைத்தும் பாட்டி தாத்தாவின் வேலையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு கூட்டு குடும்பம் என்கின்ற கோட்பாட்டை கொள்கை அளவிலே கூட ஏற்றுக்கொள்ள இன்றைக்கு யாரும் தயாராக இல்லை. இப்பொழுதெல்லாம் வீட்டு பெண்கள் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. பார்த்து கொள்ள வேண்டிய பாட்டியும் தாத்தாவும் பக்கத்திலே இல்லை. ஆக விலை மதிக்க முடியாத நம்முடைய குழந்தைகள் எல்லாம் வேலையாட்களின் விளையாட்டு பொருளாக இன்றைக்கு மாறிப்போனது. அந்த வேலையாட்கள் எல்லாம் பிள்ளைகளை பாசத்தோடும் பரிவோடும் பார்த்துக் கொள்வதாக சொல்லி பணத்தை வாங்கி பாக்கெட்டிலே போட்டுக்கொண்டு அந்த பணியை ஒழுங்காக செய்வதே கிடையாது. தான் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கைபேசியை கொண்டு போய் அந்த குழந்தையிடத்திலே கொடுக்கிறார்கள், அல்லது தொலைக்காட்சியோடு ஒரு தொடர்பை உண்டாக்கி விடுகிறார்கள். ஏதுமறியாத அந்த குழந்தை இந்த அறிவியல் சாதனங்களுக்கெல்லாம் அடிமையாகி ஆரோக்கியத்தை தொலைத்து விட்டு வந்து நிற்கிறது. இப்பொழுதெல்லாம் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சரியாக பேச்சு வருவதில்லை. மருத்துவரிடம் போய் கேட்டால் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? கைபேசியை பிடுங்கி கணட்டிலே வீசுங்கள், தொலைக்காட்சி தொடர்பை துண்டித்து போடுங்கள் என்கிறார். எப்பொழுதுமே மனிதனுடைய சிந்தனை தான் பேச்சாக மாறுகிறது. ஒரு குழந்தைக்கு சரியாக பேச்சு வரவில்லை என்று சொன்னால் அது சிந்திக்கக்கூடிய ஆற்றலை இழந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். எந்நேரமும் கைபேசியை பார்த்து கொண்டும் விளையாடி கொண்டும் இருக்கக்கூடிய குழந்தைக்கு எப்படி சுயமாக சிந்திக்க முடியும்? சுயமாக சிந்திக்க முடியாத குழந்தையால் எப்படி சுயமாக பேச முடியும்? சுயமாக பேச முடியாத, சிந்திக்க முடியாத குழந்தை பிற்காலத்தில் இந்த சமூகத்தின் சவால்களை எல்லாம் எப்படி எதிர்கொள்ளும்? 5 வயது குழந்தைக்கு ஆன்லைன் வகுப்புகள் எல்லாம் அவசியம்தானா? கொரோனா காலத்தில் தான் இவற்றையெல்லாம் கொண்டாடி கொண்டிருந்தோம். இப்பொழுது இவற்றையெல்லாம் ஆதரித்து பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? 1000 தான் இருந்தாலும் ஆசிரியர் அருகிலே அமர்ந்து பாடம் போதிக்கக்கூடிய அனுபவத்தை அந்த ஆன்லைன் வகுப்புகளால் கொடுக்க முடியுமா? சிறிய குழந்தையின் கையிலே இந்த கைபேசியையும் கணிப்பொறியையும் கொடுத்துவிட்டு அதில் அதை பார்க்காதே, இதை தேடாதே, அதை நோக்காதே, இதை நோண்டாதே என்று சொன்னால் அவன் கேட்பானா? பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்திலே வைத்துவிட்டு ஐயோ பற்றி கொண்டு விட்டதே என்று பதறி துடிப்பதிலே தான் பலன் எதுவும் உண்டா? எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பு வளையத்திற்குள்ளே ஏற்றப்படாத ஒரு கற்பூரமாக எத்தனை நாட்களுக்கு இருக்க முடியும்? கைபேசியையும் கணிப்பொறியையும் கற்றுக்கொள்வதற்கு இன்னும் காலம் இருக்கிறது. அறியாத வயதிலேயே அனைத்தையும் அறிந்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது ஆபத்தில் போய் முடியும். இவற்றையெல்லாம் இளம் பெற்றோர்கள் சற்றே யோசிக்க வேண்டும். அஸ்திவாரத்தை ஆழமாக அமைக்காமல் அதிலே அடுக்குமாடி குடியிருப்பை கட்ட நினைத்தால் அது ஆடி காற்றுக்கே ஆட்டம் கண்டு போகும் அல்லவா? சரி, கைபேசியை காட்டக்கூடாது என்கிறீர்கள், தொலைக்காட்சி தொடர்பை துண்டிக்க சொல்கிறீர்கள், வீட்டு பெண்கள் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது குழந்தைகளை எல்லாம் எப்படி எதை கொண்டு சமாளிப்பது? குழந்தைகளிடத்திலே நல்ல புத்தகங்களை கொண்டு போய் கொடுங்கள். என்ன சார் சொல்கிறீர்கள்? புத்தகத்தை கொடுத்தால் அந்த குழந்தை அதை கிழித்து விடாதா? இது கூடவா தெரியாது? தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், புத்தகங்களை கொடுங்கள். ஆரம்பத்திலே புத்தகத்தை கிழிக்கும் குழந்தை அதற்கு பின்னால் அதிலே கிறுக்க ஆரம்பிக்கும், வட்டம் போடும், வரையும், வண்ணம் தீட்டும், வடிவம் கொடுக்கும். இப்பொழுது அதனுடைய மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. புத்தகம் என்பது கிழிப்பதற்காகவோ கிறுக்குவதற்காகவோ அல்ல, படிப்பதற்கும் அதனுடைய கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கும் என்கின்ற மனப்பக்குவத்தை, அந்த பரிணாம வளர்ச்சியை படிப்படியாக அந்த குழந்தையானது பெற்றுவிடும். அறிவை வளர்க்கக்கூடிய நூல்களை எல்லாம் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துங்கள். புத்தகத்திற்காக நீங்கள் செலவிடப்படக்கூடிய தொகை அந்த குழந்தையின் முன்னேற்றத்திற்கும் மூளை வளர்ச்சிக்கும் நாம் போடக்கூடிய முதலீட்டிற்கு சமமாகும். புத்தகத்தோடு ஒரு தொடர்பை, ஒரு தோழமையை அந்த குழந்தைகளுக்கு நாம் உண்டாக்க வேண்டும். படித்து முடித்த கையோடு அந்த புத்தகத்தை எல்லாம் கொண்டு போய் கனகாரியமாக பழைய பேப்பர் கடையிலே வீசாமல் பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்கும் கொடுத்து அவர்களுக்கும் படிக்கக்கூடிய ஆர்வத்தை ஊட்டி விடுங்கள். புத்தகத்தோடு ஒரு தொடர்பை, ஒரு தோழமையை அந்த குழந்தைகள் உண்டாக்கி கொண்டு விட்டால் அதற்கு பிறகு கைபேசியை கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டார்கள், தொலைக்காட்சியையும் தேட மாட்டார்கள். தனி மனிதனுடைய சிந்தனை தான் ஒரு சமூகத்தின் சிந்தனையாக, ஒரு நாட்டின் சிந்தனையாக மாறுகிறது. தனி மனிதனுடைய சிந்தனை உயர்கின்ற பொழுது ஒரு நாட்டின் சிந்தனை உயர்கிறது. தனி மனிதனுடைய சிந்தனை எல்லாம் சினிமா, சீரியல், சிற்றின்பம் என்று சிதறி போனால், சண்டையை ரசித்திடும் சராசரி சிந்தனையாக மாறிப்போனால் ஒரு சமூகத்தின் சிந்தனையும் ஒரு நாட்டின் சிந்தனையும் தாழ்ந்து போகிறது. எங்கோ ஒரு இடத்திலே தென்படுகிறதே மயில், அதுதான் இந்த நாட்டின் தேசிய பறவையே தவிர எங்கும் திரிந்து கொண்டிருக்கக்கூடிய காக்கை அல்ல. வாசமுள்ள மலரை தேடித்தான் வண்டுகள் போகும், மோசமான அனைத்தின் மீதும் ஈக்கள் தான் உட்காரும். செண்டான நம்முடைய குழந்தைகளை வண்டாக வளர்க்க போகிறோமா, அல்லது மண்டாக வளர்த்து ஈக்கள் கூட்டத்திலே சேர்த்து விட போகிறோமா என்கின்ற கேள்வியை இளம் பெற்றோர்களின் சிந்தனைக்கே விட்டு விடுகின்றோம். நன்றி, வணக்கம்.